அன்பு செல்லங்களுக்கு லக்ஷ்மி பாட்டியின் இனிய வாழ்த்துக்கள். இறைவனை துதிப்போம், இயற்கையை பேணுவோம், குருவை வணங்குவோம், பெற்றோர் பெரியோர்களை பேச்சை கேட்டு மதித்து நடப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக மாற்றிக்கொள்வோம். இன்றைய கதையை பார்க்கலாமா? எல்லோருக்கும் தெரிந்த கதையாக கூட இருக்கும். ஆனாலும் பலமுறை கேட்க கேட்க கதை என்பது திகட்டுமா என்ன? ஓகே, கதைக்கு போவோம். ஒரு குண்டு பூனை ஒன்று என்ன செய்தது? ஒரு வீட்டை சுற்றி 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 வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அந்த ஜன்னல் மேல் ஏறி உள்ளே கம்பி வழியாக எட்டி பார்த்தவுடன் அழகா ஒரு பெரிய அப்பம் இருந்தது. அதை கண்டவுடன் நாக்கில் எச்சில் ஊற அது கம்பிகளின் வழியே கையை விட்டு அதை எட்டி எடுக்க பார்த்தது. ஆனால் அதனால் எடுக்கவே முடியவில்லை. என்ன செய்வது? இது யோசித்து யோசித்து இது எப்படியாவது இந்த அப்பம் நமக்கு வேண்டுமே என்று எண்ணி ஒரு ஐடியா செய்தது. கீழே சட்டென குதித்து குடுகுடுவென்று ஓடி அதனுடைய நண்பன் பூனையை அழைத்து வந்தது. நண்பா, நமக்கு இன்று ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது, வா என்று கூட்டிச் சென்றது. ஜன்னலின் அருகே சென்றவுடன், அங்கே பார், என்ன இருக்கிறது? ஓ, இதைத்தான் சொன்னாயா? ஓகே ஓகே என்று அந்த நண்பன் பூனை சொன்னவுடன், என்னால் இதை எடுக்கவே முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பியது. உடனே இந்த நண்பன் பூனை, இதற்காக கவலைப்படுகிறாய், இதோ பார், ஒரு நொடியில் எடுத்து வந்து விடுகிறேன் என்று கம்பிகளின் உள்ளே புகுந்து அதனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டது. இதை பார்த்தவுடனே, நீ நீ ஒல்லியாக இருக்கிறாய், உன்னால் நுழைய முடிந்தது, அதனால் எடுத்து வந்து விட்டாய் என்று சொன்னவுடன், இதெல்லாம் இப்பொழுது எதற்கு பேசுகிறாய்? நாம் இதனை இப்பொழுது பங்கு போட்டு கொள்ளலாம் என்று கூறவும், சரி சரி, என்னிடம் கொடுத்துவிடு, நான் உனக்கு அதில் சிறு பங்கு தருகிறேன். என்னது? நீ எனக்கு சிறு பங்கு தருகிறாயா? நான் தானே பார்த்து உன்னை அழைத்து வந்து காட்டினேன். ஓ, நீ அழைத்து காட்டினா போதுமா? அதை போய் யார் எடுத்துட்டு வந்தது? நான் தானே எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தான் பெருசு, இந்த நான் வேணா அதுலேருந்து கொஞ்சோண்டு உனக்கு எடுத்து தருகிறேன் என்று சொன்னவுடன், நோ 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 நோ, எனக்கு காட்டிய எனக்குத்தான் அதிக பங்கு. ஏய், எடுத்த எனக்குத்தான் அதிக பங்கு, காட்டிய எனக்கு அதிகம், எடுத்த எனக்கு அதிகம் என்று இரண்டும் சண்டை போட்டு கொண்டன. சரி சரி, நம்ம ஒரு வழிக்கு வருவோம், நம்ம யாரிடமாவது போய் கேட்போம் என்று இரண்டு பூனைகளும் கீழே குதித்து அங்கு சென்ற பொழுது ஒரு குரங்கு உட்கார்ந்திருந்தது. உடனே இரண்டு பூனைகளும் வேகமாக ஓடி, குரங்கண்ணே குரங்கண்ணே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னது. என்னது பிரச்சனையா? நீங்கள் இரண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே எப்படி பிரச்சனை வந்தது? இப்போ வந்துடுத்துனே, என்னென்ன பண்ணுறது? சரி சரி, சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு குரங்கு கேட்ட உடனே, இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இந்த அப்பம் கிடச்சிதுன்னு சொல்லி அந்த கதையை நடந்த விஷயத்த சொன்னது. சொன்ன உடனே, இதுதான் பிரச்சனையா? இதை நான் ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிடுறேன், என்கிட்ட அந்த அப்பத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கி என்ன செஞ்சுது? இப்போது நீங்கள் ரெண்டு பேருக்கும் இதில் பங்கு இருக்குது. பார்த்தாலும் எடுத்தாதான் அது கிடைக்கும். எடுத்து அவங்களுக்கு பார்த்தவங்க சொன்னாதான் கிடச்சிருக்கும். அதனால் ரெண்டு பேருக்கும் சமமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டாக பிச்சு ரெண்டு கையிலையும் வச்சுது. அடாடா, இந்த கையில் அதிகமாகிடுதே என்று கொஞ்சம் கடித்து விட்டது. பிறகு அடாடா, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாகிடுதே என்று அதையும் கடித்தது. இவ்வாறு மாறி 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 அதிகமாகிவிட்டது என்று சொல்லி கடித்து கொண்டே செல்லவும் இந்த பூனைகள் ரெண்டும் உஷாராகிவிட்டன. ஓ, இந்த குரங்கே எல்லாத்தையும் சாப்பிடும் போல இருக்கே என்று நினைத்து, சரி சரி அண்ணன், அதை கொடுத்துருங்க, நாங்களே ரெண்டாக பிச்சு சாப்பிட்டுக்கிறோம் என்று சொன்னோடனே, நான் தான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன், எனக்கு அதுக்கு கூலி வேண்டாமா என்று சொல்லி அந்த அப்பத்தையும் வாயில் போட்டு கொண்டு விட்டது. இரண்டு பூனைகளும் ஏமாந்து திரும்பிவிட்டன. இந்த குரங்கு என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னிடம் நியாயம் கேட்க வந்தவர்களுக்கு சமமாக
அந்த அப்பத்தை பிரித்து கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அது என்ன அவ்வாறு செய்ததா? இல்லையே. அதுபோல இதனோடு தொடர்புடைய ஒரு குறளை நாம் இப்பொழுது பார்ப்போம். நடுவுநிலைமை என்ற அதிகாரத்தில் ஒரு குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நீங்களாம் கடைக்கு போயிருக்கீங்களா? கடையில் போயிருப்பீங்க கண்டிப்பாக. கடையில் சாமானம் வாங்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவார் அவர்? ஒரு கடைக்காரர் ஒரு தராசை எடுத்து முதல்ல அதை தூக்கி பிடிப்பார். அதுக்கு நடுவில் ஒரு முள் இருக்கும் இல்லையா? அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிகிட்டே இருந்துட்டு நடுவில் சரியாக நிற்கும். சரியாக நிற்கிற நேரத்தில் ஒரு பக்கம் நமக்கு தேவையான அளவு இடையில கல்லை வச்சுருவார், இன்னொரு பக்கம் நம்ம வாங்குகிற பொருளை வைப்பார். அது ரெண்டும் சமமாக 2 தட்டிலையும் இருக்கும்பொழுது முள் நடுவில் இருக்கும். அப்போ தான் அந்த பொருளை நமக்கு கொடுப்பார். இதுதான் தராசோட வேலை. தராசு என்ன செய்யும்? தான் நடு நிலைமையில் இருந்து 2 பக்கமும் சரிசமமாக பங்கு போட்டு கொடுத்துரும். சரிசமமாக இருக்கணும். அதுதான் தராசோட முக்கியமான பங்கு. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணணும்? யாராவது வந்தாங்கன்னா வேண்டியவங்க வேண்டாதவங்க, பிடித்தவங்க பிடிக்காதவங்க, நல்லவங்க கெட்டவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, சொந்தக்காரங்க சொந்தம் இல்லாதவங்க, யாராக இருந்தாலும் நியாயம் கேட்டு வந்தால் பொதுவாக 2 பேருக்கும் சமமாக இருக்கிற நியாயத்தை தான் கேட்கணும், கொடுக்கணும். 2 பேர்கிட்டையும் அவங்க பக்கம் நியாயத்தை கேட்டுட்டு சமமாக தீர்ப்பு கொடுக்கணும், தராசு மாதிரி. இதுதான் இந்த குறள் சொல்வது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அமைந்து ஒருபால் கோடாமை அப்படின்னா ஒரு பக்கமாக சாயாமல் தீர்ப்பு சொல்லணும். அதுதான் சான்றோர்களுக்கு அழகு. சரியா? இப்போ இந்த குறளை மனனம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க.